ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவை பாராட்டியே ஆகணுங்க. நம்ம நிலா தான் அந்த ஐயனார் வீட்டோட உயில் பத்திரத்தை எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த பத்திரத்தை படித்து பார்க்குறாங்க. அந்த பத்திரத்தை படித்து பார்க்கும்போது தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம், உங்களுடைய அப்பா உங்கள் பேருக்கு தான் இந்த வீட்டை உயில் எழுதி வச்சிருக்கிறாரு, இதில் உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் தங்கச்சிக்கோ பங்கு இல்லை, இந்த வீடு உங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவர் தெள்ள தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஏன் இவ்வளோ நாளாக இந்த பெட்டியில் போட்டு மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அந்த பெட்டியை திறந்து பார்த்து அந்த பத்திரத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற நடேசனுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அடடா, இந்த பத்திரம் இந்த பெட்டிக்குள்ளதான் இருந்துச்சா இவ்வளவு நாளா, அது தெரியாம நான் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு இருந்தேம்மா, குடி போதிலே எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த பத்திரத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டமா, என்னுடைய வீட்டை நீ மீட்டு கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு எது வந்தாலும் பரவாயில்ல, அதுல இந்த பத்திரத்தை காட்டி நான் அந்த கேஸ் ஈஸியா ஜெயிச்சிருவேன். இவனுங்க தான் இருக்கிறானுங்களே, ஒருத்தன் கூட அந்த பத்திரத்தை பத்தி இவனுக்கு யோசிச்சு பார்க்கவே இல்லை, வீட்டில் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்க கூட இல்லை. ஆனால் இங்கே பார்மானிலா, நீதாமா புத்திசாலி, அந்த பத்திரத்தை எடுத்து அந்த பத்திரத்தில் யாருக்கு இந்த உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக படித்து காட்டிட்டோமா, எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் நிலாவுக்கு நன்றி சொல்ல போகிறாங்க. சரிங்க, இப்போது இந்த பத்திரம் எங்கே இருந்துச்சு அப்படின்றதான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக நடேசனோட அண்ணன் இருக்கார்ல, அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க தங்கச்சி வீட்லேயோ இந்த பத்திரத்தை ஒழுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பத்திரத்தை ஒழுக்கி வச்சுட்டு இந்த வீடு என் அப்பா பேரில் தான் இருக்குது, அது 3 பங்காக பிரிக்கணும், இந்த நடேசனுக்கு ஒரே ஒரு பங்கு தான், மற்ற 2 பங்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் எனக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயனாரோட குடும்பத்தோட அந்த பெரியப்பாவும் அவங்க அத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதன் மூலிமா போலியாக ஒரு கேஸை கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த உயில் பத்திரம் எழுதி வச்சு தான் மறைச்சி இந்த சொத்து 3 பேருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா என்னவோ, இல்லைப்பா இந்த வீடு உனக்கு தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன்கிட்ட சொல்லிட்டு தான் இறந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உயில் பத்திரம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த உயில் பத்திரம் இவர் குடிகாரராக இருக்கிறதுனால அதை கண்டுக்காமல் விட்டுருக்காரு. ஆனால் அந்த பத்திரத்தை இந்த நடேசனோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் ரகசியமாக இவருக்கே தெரியாமல் அவரோட வீட்டில் ஒழுக்கி வச்சுட்டு இருக்காரு. இந்த பத்திரம் இருந்ததானே இவன் இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பத்திரமே இல்லாமல் நம்ம ஒழுக்கி வச்சுட்டா இவன் எப்படி கண்டுபிடிப்பான், நம்ம வீட்டில் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த நடேசனோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் ரகசியமா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நடேசனுக்கு ஒரு சந்தேகம், இங்க பாருடா சோலா, உங்க தாத்தா தெளிவா சொன்னாரு, இந்த வீடு எனக்கு தான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த வீட்டில் உன் அண்ணனுக்கோ உன் தங்கச்சிக்கோ பங்கு இல்லை, இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகும்போது தெளிவா சொன்னாரு. உயிலும் எழுதி வச்சிருக்கதா சொன்னாரு. ஆனா அந்த பத்திரம் தான் எங்க விட்டேன், எப்படி போச்சு, எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை பெரியப்பா இந்த பத்திரத்தை எடுத்து ஒழிக்க வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சந்தேகப்பட, ஆமாடா இருக்கலாம்டா, அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக அவரோட பெரியப்பா வீட்டில் இருக்கிற அந்த பழைய பெட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பெட்டியில் இருக்கிற அந்த பத்திரத்தை படித்து பார்த்த பிறகு தான், இங்கே பாருங்க, இதுதான் உங்கள் தாத்தா எழுதி வச்ச உயில் பத்திரம், இந்த பத்திரம் உங்கள் அப்பா பேரில் தான் எழுதி வச்சிருக்காங்க, இந்த வீடு உங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம், இந்த பத்திரத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, அட போமா, இவனுங்களாவது பத்திரமா வச்சுக்கிறதாவது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சொல்ல, ஆமா நாங்க பத்திரமா வச்சது இருக்கட்டும், நீ எங்க பத்திரமா வச்சு கொடுத்த எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க, அந்த பத்திரம் கிடைச்சிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வீடு ஐயனார் துணை குடும்பத்துக்கு தான் சொந்தம், இதுக்கப்புறம் அவங்களோட பெரியப்பாவோ அவங்க அத்தையோ இதுல உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா உடனடியா இந்த பத்திரத்தை எடுத்து நம்ம கோர்ட்ல மூவ் பண்ணணும். கோர்ட்ல மூவ் பண்ணி அந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணணும், அந்த வீட்டில் வச்சிருக்க அந்த சீலை உடைக்கணும், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுல ஒரு காப்பியை நம்ம கொடுக்கணும், இந்த வீடு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்றது இதில் தெளிவாக எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டுக்கு ஒரு காப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காப்பியும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீட்டுக்கு வச்சிருக்க அந்த சீலை உடைக்கிறாங்க நம்ம நிலா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் ஒரு ஆர்டர் காப்பியை வாங்கிக்கிறாங்க. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.